பலமுறை சொல்லியிருக்கல, கரூர் சம்பவம் உட்பட அவர் அமைதியாக இருந்தது உட்பட, திருச்சியிலேருந்து கிளம்பி சென்னை வந்தது உட்பட பல விஷயங்கள் வந்து அவருக்கு சாதகமாக இருக்குது. அது நேரமாக இருக்கலாம். அது வந்து மற்றவர்கள் இந்நேரம் இருந்தாங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்திருக்கும். பட் இவர் வந்து நாட் கேரிங் எனி லக்கேஜ். இதுக்கு முன்னாடி அவர் மேலே அது பெரிய விமர்சனங்கள் கிடையாதுங்கனால அவர் என்ன செய்வார் அவர் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு நினைவில் இருக்கும். ஆரம்பத்தில் எல்லா கட்சியிலுமே அப்படி தான் சொன்னாங்க, இன்க்ளூடிங் டிஎம்கே. எந்த ஒரு கட்சியின் தலைவரும் இது போன்ற சம்பவம் நடப்பதை விரும்பி இருக்க மாட்டார் என்பதை புரிஞ்சுக்கிறோம்னா தமிழக முதலமைச்சரே சொன்னார். பிறகுலாம் கூட எதிர்கட்சி தலைவர் சொன்னார், எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. ஸோ வந்து அந்த சம்பவத்தில் அவர் மேலே சிம்பத்தி தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு நம்ம பார்க்குறோம். அதனால அவருக்கு வந்து ஜனநாயக படத்தில் அவர் சொல்லலை, அதனால பிஜேபியோட உள்குத்துலாம் பார்க்கல. ஜனநாயக படம் நிப்பாட்டப்பட்டதே ஒரு பெரிய லாஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து இவர் வந்து ஃபேவர் பண்ணுவார், அமைதியா இருப்பார், எதிர்க்காம இருப்பார் நினைக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. அவர் வந்து அடங்கி போயிட்டாரு, பி டீம் சி டீம் அதெல்லாம். திரு விஜய் அவர்களுக்கு வேணா அவருடைய சம்பளம் வந்திருக்கலாம். ஆனால் வந்து படம் எவ்வளோ பெரிய லாஸ். எந்த ஒரு நடிகரும் தன்னுடைய ப்ரொடியூசர் வந்து லாஸ் ஆகணும்னு நினைக்க மாட்டார். ஏன்னா அவரே வந்து அந்த பாடல் வெளியீட்டு விழா மலேசியாவில் சொன்னது போல் அந்த ப்ரொடியூசரை ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், இதனுடைய லாஸ்ட் படம், பொலிட்டிக்கல் ஹீட் அதிகமாக இருக்கும், படங்களுக்கு நிறைய சிக்கல் வரும், அது உங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் ஏற்படுத்தும், அதெல்லாம் பரவாயில்லையான்னு கேட்டுட்டு தான் நான் அவரை ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா ப்ரொடியூசர் வரைக்கும் யாரும் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல தான் திரு விஜய் இருக்கிறார். அவர் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த சேலஞ்சஸ்லாம் நான் சொன்னேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே தான் அது ஃபிக்ஸ் ஆகிருக்காரு. ஸோ வந்து ப்ரொடியூசருக்கு ஒரு லாஸ் வரணுங்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணியிருக்க மாட்டார்.